கேரட் சோப் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செஞ்சுக்கலாம் பார்க்கலாமா? அதுக்கு நான் இப்போது ஃப்ரெஷ் கேரட் எடுத்துக்கல. ஃப்ரெஷ்ஷாக எடுத்தோன்னா சீக்கிரமாக கெட்டு போய் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் நான் இப்போது கேரட் பவுடராக தான் எடுத்துக்க போகிறேன். கேரட் பவுடரை இப்படி பாட்டில் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் கேரட் பவுடர், டிஎம் வாட்டர் ஆட் பண்ணி லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்தவரை நம்ம எப்போவுமே டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். டிஎம் வாட்டர் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கேரட் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க விரிங்கிள்ஸை வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். ஃபைன் லைன்ஸ், ட்ரைனஸ் எல்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே க்ளோ பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம் கேரட்டுக்கு. இப்போது நான் வந்து கொஞ்சமாக ஷியா பட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஷியா பட்டர் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் எசென்ஷியல் ஆயில் வந்து போட போகிறோம். ஸோ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஷியா பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் கேரட் எசென்ஷியல் ஆயிலை வந்து போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எசென்ஷியல் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோல்டு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் மோல்டு. இந்த மாதிரி மோல்டு வந்து காஸ்மெட்டிக் ஷாப்ஸில் இல்லை கெமிக்கல் ஷாப்ஸில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த சோப் செய்ய டைம் இல்லைனாலும் நம்ம பேஜில் இந்த சோப்பை சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை.